கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென் இயேசப்பா. உமக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை இயேசப்பா. நீங்க செய்ய நினைத்ததை யார் தடுக்க முடியும் இயேசப்பா? ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கவன் யார் இயேசப்பா? நீரே எல்லாவற்றையும் செய்கிறவரப்பா. உடைய கரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கினதே இயேசப்பா. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும் தகப்பனே. அப்படி இருக்கும் பொழுது உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை இயேசப்பா. உங்களால எல்லாம் செய்ய முடியும் இயேசப்பா. நீங்க எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் இயேசப்பா. இந்த உலகத்தில் உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை இயேசப்பா. எங்களை நேசிக்க, எங்களை வழி நடத்த, எங்களை பராமரிக்க, எங்களை விசாரிக்க, எங்களை காண்க, எங்களை நடத்த உங்களைப் போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை இயேசப்பா. உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை இயேசப்பா. உமக்கு நிகர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உமக்கே துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 7வது வசனங்கள். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 7வது வசனங்கள். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை சகரியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவரே சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். அவராலே கூட செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. மனிதன் பலவீனமான பாண்டம். அவனுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலேயோ எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது போகும்போது அந்த இடத்தில் தேவன் அந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, 7வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக சம பூமியாவா என்று. நமக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக பர்வதமாய் எது எது தடையாய் இருக்கிறதோ அது எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அந்த பர்வதம் எல்லாம் சம பூமி ஆகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த பர்வதத்தை நம்மளால் சமபூமியாய் நம்முடைய பலத்தினால முடியுமா? முடியவே முடியாது. நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ அந்த பர்வதத்தை சமபூமியாய் ஆக்கிவிடவே முடியாது. அது கர்த்தருடைய ஆவியினாலே மாத்திரமே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, செருபாபேல் ஆகிய
பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பர்வதம் உங்களுக்கு முன்பாக தடையாய் நிற்கிற எந்த ஒரு பர்வதமும் கர்த்தருடைய ஆவியினாலே அது சம பூமி ஆக்கப்படும் என்பதை கர்த்தர் என்று உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகியால் நீங்கள் கலங்காதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். செருபாபேலாகிய உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்று உருவாகி உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்தவித பர்வதமாக இருந்தாலும் சரி, நோயாகிய பர்வதமாக, கடன் பிரச்சனையாகிய பர்வதம், இல்ல பிரச்சனையாய் இருக்கிற பர்வதம், எந்த ஒரு பர்வதமானாலும், எந்த ஒரு செங்கடலானாலும், எந்தவித காரியமானாலும், அது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக சம பூமியாக, அதாவது ஒன்றுமில்லாமல் போக, அந்த பர்வதமாகிய எல்லா பிரச்சனைகளையும் சம பூமி ஆக்கிவிட கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அத்தனை பர்வதங்களும் சம பூமியாக்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார், அது இல்லாமல் ஆக்கி போடுவார். அன்பு பிள்ளைகளை, செருபாபேலாகிய உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பர்வதத்தையும் சம பூமியாக்கி போட கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.